சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சரிசி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 250 மில்லி கப் இருக்கு இல்லையா, அதில் நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வகையான பச்சரிசி இருக்குது. பொங்கலுக்குன்னு செய்கிற பச்சரிசி, இது பலகாரம் செய்கிறதுக்கான பச்சரிசி. நீங்கள் கடையில் வாங்கும்போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பச்சரிசியை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவில் 30லேருந்து 40 லட்டு வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ லட்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் எல்லாமே நீங்கள் பாதியாக எடுத்துக்கோங்க. அரிசியையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாங்க. ஏன்னா அரிசி ரொம்ப ஊறுனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாவு புளிச்சிரும். அதனால் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். சரியாக 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசியை இப்போ நம்ம உணர்த்த போகிறோம். அதுக்கு ஒரு காட்டன் வேஸ்ட்டி இல்லாட்டி கிச்சன் டவல் இருக்கும் இல்லையா, அதை நல்லா விரிச்சிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை மட்டும் எடுத்து நல்லா ஃபுல்லாக விரித்து விட்டுருங்க. இது வெயிலெல்லாம் வைக்க வேண்டாங்க. நம்ம வீட்டில் ஃபேனுக்கு நேராக கீழே வச்சாலே போதும். அரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க. இது அப்படியே 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா உணரட்டும். நம்ம அதிரசம்லாம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை நல்லா உணர்த்திட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 அரிசி ஒட்டும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். அடுத்ததாக நம்ம சீனியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம சீனியை சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம 2 கப் எடுத்துருந்தோம் இல்லையா, சீனி 1.5 கப் நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு சீனி சேர்த்தாலே கரெக்டாக இருக்குங்க. இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயும் நீங்கள் சீனி சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீனி கண்டிப்பாக அரைச்சி பவுட்ரு பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். அப்படின்னா தான் இது மாவோடு நல்லா ஒட்டி உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம பச்சரிசி வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம சுக்கு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் சுக்கு சேர்த்துக்கோங்க. சுக்கு எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காகத்தான். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பற்றி சொல்லியே ஆகணுங்க. எங்கள் ஊர் சைடில் கன்சீவ் ஆனவங்களுக்கெலாம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சு வளையல் போடுவோம் இல்லையா, அந்த டைமில் வளையல் போட வந்தவங்களுக்கு வளையலோடு சேர்த்து இந்த ஸ்வீட்டையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இப்போ நம்ம சீனியையும் நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன வடைச்சட்டியில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. எள்ளு ஆப்ஷனல் தாங்க. நம்ம எள்ளு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் எள்ளு சேர்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், அரிசியும் கரெக்டாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு 1-2 அரிசி ஒட்டினா போதுங்க. இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து ரைஸ் மில்லில் இடிக்கிற மெஷினில் கொடுத்து இடித்து வாங்கிக்கிடணும். நீங்கள் நிறையா கிலோ கணக்கில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதில் இந்த அரிசியை மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சலிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ தான் நம்ம மையாக அரைச்சாலுமே சில இடத்துல அந்த திரியாக இருக்குங்க. அதனால் இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் சல்லடை இருக்கும்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆயிலே தேவைப்படாதுங்க. அதனால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். முக்கியமாக கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே பிடிக்கும். சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அரிசியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சல்லடையில் சளிச்சு அதே மாவோடு இதை சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஈரப்பதமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக காய வைக்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாகவுமே இருக்கும். இந்த மாவு கூட நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் சேர்த்துடலாம். பிறகு அரைச்சி வச்சுருந்த சீனியும் சேர்த்துடலாம். சீனி மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மாவும் சீனியும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கணும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் ஒன்று போல் கிண்டி விட்டால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவில் இருக்கிற அந்த ஈரப்பதம், அப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சீனி, இது ரெண்டும் சேரும் போது நல்லா இறுகிடுங்க. நீங்கள் நடுவில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீனியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக அமுக்கி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். 2-3 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் உருண்டை பிடிச்சிக்கிடலாம். அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போது ஃபுல் மாவையும் திறந்து வச்சுட்டு உருண்டை பிடிக்காதீங்க. தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற பக்கம் கவர் பண்ணிடுங்க. ஒரு துணி வச்சோ இல்லை ஒரு மூடி போட்டோ மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க. ஏன்னா மொத்தமாக நீங்கள் திறந்து வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாக காஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. இந்த மாதிரி தேவையான அளவில் நம்ம உருண்டை தயார் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டவுட் இருக்கும். நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் இது செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா அந்த மாவு வந்து வறுத்துருப்பாங்க. ஸோ வறுத்த மாவில் இது செய்ய முடியாது. ஈரமான மாவில் தான் செய்ய முடியும். அடுத்ததாக இது எத்தனை நாள் நம்ம வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், பச்சரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.